கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நான் ஒரு 2 நாள் முன்னாடி வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நம்ம வந்து அதோட லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ரிலேட்டிவாக தான் இப்போது லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நேற்றுக்கு ஃப்ரைடே வந்து ஒரு 7% வந்து கீழே இறங்கியிருக்கு. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல வாய்ப்பு நமக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம வெறும் டெக்னிக்கலாக மட்டும், ஏன்னா நிஃப்டி வந்து டவுன் சைடில் கீழே விழுந்துட்டு இருக்கும்போது ஸ்டாக் எல்லாமே கீழே விழும். ஆனால் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு யூனிக்கும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கு எப்போ அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வெறும் டெக்னிக்கலாக மட்டும் பார்க்காம இதோட ரிசல்ட்ஸும், ஏன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இப்போது வந்துக்கிட்டு இருக்க டைம் இல்லையா, அதனால் அதோட ரிசல்ட்ஸையும் நம்ம பார்த்துட்டோம்னா இன்னும் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இந்த ஸ்டாக்கில் என்டர் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போது இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 4115 கோடி. அதாவது மிட் கேப் ஸ்டாக்ஸுகளில் இவங்க வந்து இன்னர்வேர் ப்ராடக்ட், அதான் இன்னர்வேர்லாம் செக்டாரில் இருக்காங்க. பனியன், செட்டி, ஸோ இதெல்லாம் அவங்க மேக் பண்ணுற அந்த செக்டாரில் பார்த்திங்கன்னா மிட் கேப் அந்த செக்டாரில் இவங்க தான் லார்ஜ் கேபிட்டல். ஸோ அவங்களோட பேர்ஸ்லாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது இப்போ நமக்கு மற்ற இதை பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். கம்பெனி வந்து டிவிடெண்ட் வந்து கம்மியாக கொடுக்க அந்த வெளியில் போகிற அந்த ஃபண்டை மறுபடியும் அவங்க அந்த கம்பெனிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பார்த்துருவோம். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இங்கே பாருங்கள், டிசம்பர் இந்த 2024 553 கோடி அவங்க ரெவென்யூ 553 கோடி. இதே இது இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 451. ஸோ அப்போது இயர் ஆன் இயரில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி வந்து சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 451, இங்கே 553, ரைட்டுங்களா? ஓகே. இப்போது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிளாக ஒரு ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் பார்ப்பேன். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டாக் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கான்னு பார்க்கணுன்னா இயர் ஆன் இயர் பார்க்கணும். இயர் ஆன் இயர்னால் எந்த ஒரு வருஷத்தில் எந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வருதோ அதுக்கு முந்தின இயரில் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிசம்பர் மாதம், இந்த வருஷம் டிசம்பர் மாதத்தோட ரிசல்ட்ஸ் பார்க்குறோமா, இப்போ 553 கோடி ரெவென்யூ, சரிங்களா? இதே இது இயர் ஆன் இயர்னு பார்க்கும்போது போன வருஷம் டிசம்பர் மாதம் 2023 டிசம்பர் ரிசல்ட்ஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 451 கோடி. அப்போ என்ன ஆயிருக்கு? ஸோ இயர் ஆன் இயர் வந்து உங்களுக்கு ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ அப்படின்றப்ப கம்பெனி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட சேல், அதாவது எக்ஸ்பென்சஸையும் பார்க்கணும். எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் 503 கோடி. அப்போது ப்ராஃபிட் வந்து, அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 50 கோடி. இதே இது போன வருஷம் 2023 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 451 ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 417 கோடி. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் இந்த வருஷத்தில் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் கூடியிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணணும். ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் உங்களுக்கு பார்க்கணும். ஸோ அதுலேயும் இந்த ஸ்டாக் வந்து பீட் பண்ணிருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போது செப்டம்பர் மாதம், அதாவது போன குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு இந்த வருஷத்தோட அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ரெவென்யூ 677 கோடி. போன குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. ஆனால்
உங்களுக்கு ஆப்ரேட்டிங் அதாவது எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 613 கோடி. அப்படி பார்க்கும்போதும் கூட அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் இந்த டிசம்பர் மாத குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை விட செப்டம்பர் மாத குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் சூப்பராக இருக்குது. அப்போது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதாவது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நம்ம கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. ஸோ ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. உங்களுக்கு ரெண்டுமே கொஞ்சம் சேல்ஸும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒத்துக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு மாடரேட்டான ஒரு ரிசல்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஒரு ஸ்டாக்கை நம்ம பார்க்கும்போது, அதாவது ரிசல்ட்ஸை வந்து நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இது நல்ல ரிசல்ட்ஸா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த வகையிலையும் பார்க்கலாம். இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். அதில் நம்ம பார்த்தோம்னா அதர் இன்கம் நம்ம பார்க்கணும். சில நேரம் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் வேறு ஏதாவது ஒரு அவங்களோட அசட்ஸை விற்று கூட, இல்லை ஏதாவது ஒரு வர வேண்டிய கடன் வந்திருக்கும், அதையும் இங்கே தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்ப நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வருஷம், அதாவது இங்கே பாருங்கள், போன குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் 14 கோடி வந்து அதர் இன்கமாக வந்திருக்கு. ஆனால் இந்த டிசம்பர் மாதம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் பாருங்கள் 4 கோடி தான் வந்திருக்கு. ஓகே, இதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து ரெவென்யூ தான் அவங்களுக்கு ஒரு அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணி அதுலேருந்து வர்ற வருமானம் தான் அந்த கம்பெனியை வளர்க்கும் இல்லையா? ஒரு சொத்தை விற்றோ இல்லை வர வேண்டிய பணம் எப்போவோ ஒரு 10 வருஷம் முன்னாடியோ 5 வருஷம் முன்னாடியோ வர வேண்டிய பணம் கடன் வந்தது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிளான கம்பெனின்னு நம்ம ஏற்றுக்கிறவே முடியாது. ஸோ அதுக்காக நம்ம இதை கண்டிப்பாக பார்த்தாகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு, அதாவது வரிக்கு முந்தைய லாபம் எவ்வளவு அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் மாத குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 43 கோடி. பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன குவார்ட்டர்லியை விட ஸோ இந்த குவார்ட்டர்லி பெஸ்ட்டாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களோட கொஞ்சம் செலவுகள் வந்து போன குவார்ட்டர்லியை விட இந்த குவார்ட்டர்லி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, இதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அடுத்து நெட் ப்ராஃபிட் பார்க்கணும். நெட் ப்ராஃபிட் இதுதான் ஒரு கம்பெனியோட அவங்களோட டேக்ஸு மொத்த செலவும், ஒரு கம்பெனியோட மொத்த செலவு போக அவங்களோட நெட்டாக என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, மொத்த லாபம் இந்த 3 மாதத்தில் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம இதுதான். ஸோ போன குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்னு பார்க்கும்போது 52 கோடி. ஸோ இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 32 கோடி. ஸோ ஒரு நல்ல வித்தியாசம் தெரியுது. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி டிஃப்ரெண்ட் இருக்குது. இதே இது உங்களுக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும்பொழுது 19 கோடி. போன வருஷம் டிசம்பர் மாதம் 19 கோடி தான் அவங்க ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ இயர் ஆன் இயர் ஒரு இந்த ஸ்டாக் வந்து லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து மாடரேட்டான ஒரு ரிசல்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரான ரிசல்ட்ஸ்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த ரிசல்ட்ஸை இல்லை இது பேடான ரிசல்ட்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? இபிஎஸ் பார்க்கலாம். ஸோ 10 கோடி சாரி ஒரு ஷேர், அதாவது இபிஎஸ் வந்து 10 ரூபா ஒரு ஷேருக்கு உங்களுக்கு சம்பாரிச்சிருக்கு. அதே சமயத்தில் ஸோ இபிஎஸ்னால் என்னென்னு உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும், பிகினருக்கு தெரியாது. அதாவது இந்த கம்பெனியோட ஒவ்வொரு ஷேரும் இயர்னிங் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இபிஎஸ். ஸோ அதை பார்க்கும்போது இங்கே 17 ரூபா சம்பாரிச்சிருக்கு போன குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில். அதாவது அந்த 3 மாதத்தில் இந்த கம்பெனியோட ஒரு ஷேர் சம்பாரித்தது 17 ரூபா. அதே சமயத்தில் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் 10 ரூபா தான் சம்பாரிச்சிருக்கு. அதே இது இயர் ஆன் இயர் பார்க்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு மாடரேட்டான ஒரு ரிசல்ட்ஸ்ன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அவங்களோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் ஒரு லாங் டேர்முக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இயர் ஆன் இயர் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கா, செலவு குறைஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காக தான் இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே இருந்தாலும் நீங்கள் ஓரளவு பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இவங்களோட ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1644 கோடி இருக்குது.
ரிசர்வ்னா அவங்களோட இந்த கம்பெனிக்காக அவங்களோட இந்த கம்பெனியோட செலவுகளுக்காக இல்லை எதிர்கால திட்டங்களுக்காக அவங்க சேர்த்து வச்ச கம்பெனி செலவுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா ஃபண்ட் எடுத்து வச்சுருக்காங்க 1644 கோடி. பாரோவிங்ஸ்னால் கடன். இந்த கம்பெனிக்கு கடன் எவ்வளவு இருக்குது? 244 கோடி இருக்குது. ஸோ இந்த கடன் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க கடன் அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு சிரமப்பட வேண்டியதே இருக்காது. ஏன்னா 1644 கோடி அவங்கக்கிட்ட கேஷ் ஃப்ளோ இருக்குது. ஐ மீன் அவங்களோட ரிசர்வ் இருக்குது, எக்ஸ்ட்ரா பணம் அவங்க வச்சுருக்காங்க. அப்படின்றப்ப இந்த ஸ்டாக் வந்து சில கடன் வந்து சில கம்பெனி வந்து கடனில் இருக்கும். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அதுக்கு வட்டியையும் கடனையும் கட்டியே அவங்களோட கம்பெனி வந்து வளராமல் போகிறதுக்கான பெரிய காரணங்களில் இதுவும் ஒன்று. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அஃபெக்ட் ஆகாது அப்படின்றத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட்னு பார்த்தோம்னா இதோட இன்வெஸ்டர்ஸ், அதாவது எஃப்ஐஐ டிஐஐ எத்தனை பர்சன்டேஜ் வந்து அவங்க வச்சுருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டிசம்பர் மந்தில், இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ இங்கே இருக்குது பாருங்கள். எஃப்ஐஐ வந்து போன குவார்ட்டர்லியை விட இப்போ கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. அதாவது 1.24% வச்சுருக்காங்க எஃப்ஐஐ. அதே இது நீங்கள் டிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.82% வச்சுருக்காங்க. அது இதே போன குவார்ட்டர்லியோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 0.2% வந்து குறைச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட்டான ஒரு அப்சைடில் போயிருக்கு. அப்படின்றப்ப அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க டிஐஐ. ஸோ அதனால் அவங்களோட பர்சன்டேஜ் வைஸ் ஒரு 0.2% குறைஞ்சிருக்கு. ஓகே, பப்ளிக்கிட்ட பார்த்தீங்கன்னா 19.75%. ஸோ போன குவார்ட்டர்லிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 0.6% டவுன் ஆயிருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி ரிசல்ட்ஸ் பேஸ்டாக இது நல்ல ரிசல்ட்ஸா அப்படின்றத பார்க்குறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே, இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கலை நம்ம அடுத்து பார்த்துருவோம். பார்த்துட்டு இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணலாமா அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சார்ட்டை பார்த்துருவோம், அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சார்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இருந்தாலும் இதோட ஸ்டாக்கை, அதாவது ரிசல்ட்ஸையும் ஃபண்டமெண்டலையும் பார்த்துட்டு ரிசல்ட்ஸையும் பார்த்துட்டு அப்படியே டெக்னிக்கலையும் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணுறோம். அதோட ஆல் டைம் ஹை 4,000 rupees, 4,600 rupees போயிட்டு அங்கேருந்து இந்த ஸ்டாக் விழுந்தது. அங்கேருந்து விழுந்துட்டு இப்போது அகைன் இப்போ மறுபடியும் என்னாச்சு, அப்சைடில் போயிடுச்சு. அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் இப்போது நிஃப்டி கீழே விழுகவும் இப்போ இந்த ஸ்டாக்கும் எல்லா ஸ்டாக்குமே இப்போ கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ எங்கே வாங்கலாம் அப்படின்றதான் இப்போ நம்ம பாயிண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அக்குமுலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் நம்ம கோல்டன் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோல்டன் ரூட்ஸோட நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ஒரு 25,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஒரு 30,000 வச்சுக்குவோம். 3ஆக பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு 10,000 உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன டவுன் வந்துச்சுன்னு வைங்களேன், அங்கே ஒரு 10,000. அதுக்கப்புறம் இன்னொரு 10,000 நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷன் வரும் பார்த்தீங்களா, அப்போவும் நம்ம அந்த ஃபண்டை யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ரெண்டாவது பங்கையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஸ்டாக்கில் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ஃபால் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம இந்த ஃபண்டை வந்து ஒரு கோல்டன் ரூல்ஸ்னு ஷேர் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. இதை நம்ம இந்த ரூலை பயன்படுத்தினோம்னா உங்களுக்கு நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டே இந்த ஸ்டாக்கில் இந்த ஃபண்டை போட்டுட்டோம் அப்படின்னா, ஃபுல் கேபிட்டலையும் நம்ம போட்டோம்னா அடுத்து கீழே இறங்கிச்சுன்னா நமக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு முடியாமல் போயிடும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரியும் ஆயிடும். ஸோ அதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் வேகமாக போயிடுவோம். ஓகே, இப்போது லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எங்கே அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த சார்ட்டில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். இப்போது நேற்றுக்கு ஃப்ரைடே வந்து ஒரு 7% வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் இதுக்கு முன்னாடி இங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. எங்கே? அதோட ப்ரைமரி ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். இதுதான் ப்ரைமரி ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனில் தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஃபால்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும். 2020 கோவிட் ஃபால் அப்சைடில் போயிட்டு அங்கேருந்து கோவிட் ஃபாலில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு. நல்ல பீக்கில் இருந்தது இந்த ஸ்டாக். நல்லா டவுன் ஆகிட்டு பீக்கில் இருந்துச்சு. அங்கேருந்து 4600லேருந்து இப்போது ஒரு நல்ல ஃபால் முடிச்சிட்டும் இந்த ட்ரெண்ட் லைனில் தான், அதாவது ப்ரைமரி ட்ரெண்டில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போயிருக்கு. பார்த்தீங்களா இந்த ரெட் லைன்? அகைன் இப்போது மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காதுன்றது நம்ம கன்ஃபார்மாக நம்பலாம். ஸோ உறுதியாக நம்பலாம், இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது எந்த ப்ரைஸில் இருந்து அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நான் எதிர்பார்க்குறது இந்த 1172லேருந்து 1172லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். என்ன பொறுத்தளவு நீங்கள் ஒரு 30,000 வந்து அலோகேட் பண்ணுறீங்க இந்த ஸ்டாக்குக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போயிலேருந்தே ஒரு 1 or 2 குவான்டிட்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வரலாம். 1, 2 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த 1172 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக, ஏன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ அதுக்காக இன்னொன்று அதுக்கும் நம்ம ஒரு டெக்னிக்கலாக நம்ம இப்போது எங்கே வாங்கலான்றதை நம்ம கன்ஃபார்மாக உறுதியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவு இந்த ஸ்டாக்கை நீங்கள் இந்த 1172 வரும்போது தாராளமாக 3 பங்கில் 1 பங்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைமரி ட்ரெண்டை டச் பண்ணும்போது இன்னொரு பாதியையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து பிரேக் அவுட் ஆகும்போது இல்லை கீழே போகும்போதும் இன்னொரு மடங்கையும் நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.